வணக்கம் நண்பர்களே. ஐசிடி பேசிக் சீரீஸில் சாப்டர் 7 பிடி அரேஸ் அண்ட் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. ஐசிடி சொன்ன கான்செப்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா இந்த பிடி அரேஸ் தான். இந்த பிடி அரேஸை மட்டும் வச்சு நிறைய பாசிட்டிவ் ட்ரேட் பண்ணவங்க பெரிய ட்ரேடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை ரொம்ப புரிஞ்சுக்கிறது ஐடிசியோட பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி வெற்றிகரமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பிடி அரே அப்படின்னா என்னென்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பொதுவாகவே நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அது எப்போவுமே டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் அதிகமாக வாங்க ஆசைப்படுவோம். இதுவே ஒரு பொருளை நம்ம விற்க போகிறோம், நம்ம ஒரு செல்லராக இருக்கோம்னா அதிகமான விலை, அதாவது ப்ரீமியமாக ரேட்டில் அதை நம்ம விற்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ ஒரு நீங்கள் ஷேர் வாங்கும்போது விற்கும்போதும் ஷேர் ப்ரீமியமில் இருக்கும்போது விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஒரு டீலிங் ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். இதுக்கு டீலிங் ரேஞ்சுனா என்னென்னா ப்ரைஸ் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்விங்கை தான் டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹையையும் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்விங் ஹையையும் ஸ்விங்லையும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு சென்டர் பாயிண்டில் நீங்கள் ஒரு மிட்வே பாயிண்டில் 0.5 ரேஞ்சில் மார்க் பண்ணிங்கன்னா அந்த 0.5க்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் ப்ரீமியம் ரேஞ்சு, 0.5க்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்விங்கிலேருந்து நீங்கள் ஒரு மேஜர் ஸ்விங்குக்கு கூட இந்த மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை ஈஸியாக நம்ம பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட். ஐசிடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் பார்த்திங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டூல் இந்த ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேஜர் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஃபிபனாச்சியை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிங்கன்னா வரக்கூடிய 0.5 லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்ச், 0.5 லெவலுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடர்னால் இன்றைக்கி நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படிங்கிற டெசிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணலான்னா இந்த மாதிரி ப்ரைஸ் இப்போது ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லை டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த பையா செல்லாங்கிற டெசிஷனை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த உங்கள் ப்ரோக்கர் வெப்சைட்டில் போயிட்டு டூல்ஸ் டேப்பில் இந்த மாதிரி ஃபிப் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெவல்லாம் இருக்கும் 0, 0.5, 0.621, 0.7, 0.9. பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான் ரொம்ப முக்கியம், 0, 0.5 அண்ட் 1. ஸோ இந்த 3 லெவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் படத்தில் ஒரு ஸ்விங் ஹையையும் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். 0, 1 இல்லை 0%, 100% மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு 50% இருக்குல்ல, இந்த 50%க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்ச், அந்த 50%க்கு கீழே இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ப்ரைஸ் பிரேக் பண்ணி வெளியே போகிறது வரைக்குமே இந்த ரேஞ்ச் வேலிடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்தே நல்லா தெரியுது, ப்ரைஸ் எப்போல்லாம் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிக்குதோ உடனே செல்லிங் ப்ரெஷர் செல் ஆஃப் ஆகுது. இதே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் கீழே வரும்போது திரும்பவும் பை ஆகி மேலே போகுது. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டெசிஷன் எடுத்தோம்னா நம்ம ட்ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிடி அரேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஐசிடியோட இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரினா என்னென்னா ப்ரைஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரே கோடு கிழிச்ச மாதிரி கீழேருந்து மேலே போயிட்டே இருக்காது. முதல்ல இம்பல்சிவாக மேலே போகும், அப்புறம் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகும், திரும்பவும் இம்பல்சிவாக மேலே போகும், அப்புறம் ரிட்ரேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
இப்போ இந்த இம்பல்சிவாக ட்ரேட் ஆகிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது எந்த இடத்துல திரும்ப நம்ம பை பண்ணுனா நம்ம ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுறதுக்கான டூல் தான் இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரிக்கு நீங்கள் ஒரு ஸ்விங் ஹையையும் ஒரு ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்துட்டு டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ப்ரைஸ் இப்போ எங்கே ட்ரேட் இருக்கோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஜர் ஸ்விங்கையும் கீழே இருக்கக்கூடிய மேஜர் லோவையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுதான் இந்த ஸ்விங் லோ. இதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போடணும். ஸோ அப்போ இந்த படத்தில் மாதிரி ஃபிபனாச்சி போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0.62க்கும் 0.705க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜோனை தான் கோல்டன் ரேஷியோ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஐடிசி சொல்கிறாரு. இன்கேஸ் இந்த ப்ரைஸ் இந்த ஜோனை தாண்டி வெளியே க்ளோஸ் பண்ணிச்சு, ஒருவேளை 0.705க்கு கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ட்ரேட் வந்துட்டு மேலே போகாது, இனிமேல் கீழே தான் போகும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இந்த 0.762லேருந்து 705க்குள்ளே பாருங்கள் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு தடவை டச் ஆகிட்டு அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணியிருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்பீடாக ரேலி ஆகிருக்கு மேலே. ஸோ இதை தான் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி இந்த 0.62க்கும் 0.70க்கும் இந்த நடுவில் எய்தர் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை ஆர்டர் பிளாக்கோ இல்லை மிட்டிகேஷன் பிளாக்கோ இருந்ததுன்னா இதோட அக்யூரசி இன்னுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 0.62க்கும் 0.705க்கும் நடுவில் ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் ஒன்று இருக்குது, பேரிஷ் கேண்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட அக்யூரசி ரொம்ப அதிகம், அதனால் ட்ரேட் ஈஸியாக மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பிடிஆரில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக், ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இதெல்லாம் இருந்தது இந்த கோல்டன் ரேஷியோவில் 0.62க்கும் 0.705க்கு நடுவில் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஹையர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.